வணக்கம் மக்களே. நான் பக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகன், ஃபேன். இதை எதுக்கு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, என் பையன் ஐபிஎல்ல சன்ரைஸ் ஹைதராபாத்தோட தீவிர ரசிகன். நான் சென்னை ரசிகன். எங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கும். அவங்க தோத்தாங்கன்னு நான் கலாய்ப்பான் அவனை, நாங்கள் தோத்தா அவன் கலாய்ப்பான். இப்போ அவன் தான் என்னை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். நானும் அவனை கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் தானே டாப் ஆஃப் த டேபிள்லேயே கீழே இருக்கிறான். நான் 9th பிளேஸ், அவன் 10th பிளேஸ் இருந்தான். நேற்று மேட்ச் நான் பார்த்தேன் அவனை கலாய்க்கலாம் வீட்டில் போயிட்டுன்ட்டு. பார்த்தா சன்ரைஸ் ஹைதராபாத்து அடி நடிச்சிட்டாங்க. நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிடணுன்னே என்னை வச்சு செய்வான் என் பையன். ஏன்னா ஏகப்பட்ட ரெக்கார்டு சன்ரைஸ் நேற்று பண்ணியிருக்காங்க. ஐபிஎல்லே சேசிங்கில் செகண்ட் ஹையஸ்ட் சேசிங் பண்ணியிருக்காங்க. அந்த அபிஷேக் சர்மா என்ன அடிக்கிறாங்க ஏங்க. ஐபிஎல்ல ஒருத்தன் நினச்சா மேட்சை மாற்ற முடியும்னு சொல்கிறாங்கல்ல, அது நேற்று அவன் அந்த பையன் காமிச்சான். ஒரு ஆள் மேட்சை மாற்றினான். அவ்வளோ பெரிய ஸ்கோரை என்னாலே முடியும்னு சொல்லிட்டு அடித்து ஒரே ஆளை காமிச்சான். அதுவும் பார்த்தீங்கன்னா 18.3 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. பஞ்சாப்பும் சாதாரணவங்களில் பஞ்சாப் கிங்ஸு அவங்க அடின்னு அடித்தாங்க. 245 ரன் அடித்தாங்க. இவனுங்க எங்கே அடிக்க போகிறானுங்க, தோற்றுருவான், இன்றைக்கி பையனை போய் கலாய்ச்சலாம், வெறுப்பேற்றலாம் சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பார்த்தா என்ன அடிக்கிறாங்க. 6 பறக்க விட்றாங்க. சென்னையில் ஒரு 6 வருமா, ஒரு 4 வருமா, நம்ம ஆன்னு பார்க்குறோம் நடாதுன்ட்டு. இவனுங்க டாட் பாலே கொடுக்காம 6 4ன்னு விளாசுறானுங்க. இதாங்க ஐபிஎல், இதாங்க மேட்ச்சு. T20 மேட்ச்னா பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருந்ததுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் மேட்ச்னா. அந்த ஒரு பையனே 14 பவுண்ட்ரி 10 6 அடிக்கிறான். அபிஷேக் சர்மா 55 பாலில் அடிக்கிறான். என்ன மாதிரி மேட்சுங்க அவன். ஒட்டுமொத்த ஐபிஎல், இந்த ஐபிஎல்லே நம்ம சென்னை இந்த ரன் அடிச்சிருப்பாங்களா தெரியல. இவன் ஒரு மேட்ச்சில் அடிச்சுட்டு போயிட்டான். பஞ்சாபில் லாஸ்ட் ஓவரில் சம்மி போடுறாரு. தொடர்ந்து லாஸ்ட் ஓவரில் கடைசி 4 பாலில் 4 6 அடிக்கிறான் மார்க்ஸ் டோனிஸு. அவள் தான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன் நான். சன்ரைஸ் ஹைதராபாத்து காலி நினச்சேன். பார்த்தா எவ்வளோ சூப்பர் மேட்சுங்க. சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக இதே மாதிரி விளையாண்டுதாங்கன்னா அப்படியே ரைஸ் ஆகி மேலே வந்துடுவாங்க சன்ரைஸ் ஹைதராபாத். ஏன்னா அவ்வளோ ஹிட்டர் இருக்காங்க. நம்மள்தான் ஒருத்தங்க கூட ஹிட்டர் இல்லை. சும்மா ஆனாவனா சொல்கிறாங்க துபேன்ட்டு. என்னத்தை ஹிட் பண்ணுறான் அவன். வருறான், ஒரு 6 அடிக்கிறான், இன்னும் சில டைமில் டெஸ்ட் மேட்ச் மாதிரி டொக்குன்னு வைக்கிறான். வேலைக்கு ஆகுதுங்க. இன்டென்ட்டே இல்லை நம்மளதுல. அவனுங்களை பாருங்கள், அவுட் ஆனாலும் தோத்தாலும் தொடர்ந்து 4 மேட்ச் தோத்தா கூட அந்த இன்டென்ட்டை மாற்றவே இல்லை. அதிரடி ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க